கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீடிய நேற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்க முடியாது எடுத்துக்கொண்ட வேத வசனம் தீத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள் என்று சொல்லி தீத்துவுக்கு எழுதும்போது பவுல் ஒரு பெரிய காரியத்தை சொல்கிறார். எப்படி ஒரு தேவ பிள்ளை வாழ வேண்டும் என்று சொல்லி இதில் அவர் விளக்குவதை நம்ம பார்க்கிறோம். தேவனிடத்துல விசுவாசமானவர்கள், அதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோமோ நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நற்கிரியைகளை செய்யும்படி நம்ம எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதையாக இருக்கும்படி. அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் இவைகள் தான் நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்ம எப்படி வாழ வேண்டுமா, நல்ல கிரியைகளை, நம்முடைய கிரியைகள். ஒருவேளை இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்றதுனாலேயோ, வேத புஸ்தகத்தை நம்ம கையில் வைத்திருக்கிறதுனாலையோ, இல்லை ஜெபம் பண்ணுவதனாலேயோ, இல்லைன்னா ஒரு பிரசங்கம் பண்ணுவதனாலேயோ, இல்லை இப்படி செய்தியில செய்தி கொடுப்பதனாலேயோ நம்ம நல்லவர்கள் என்று சொல்ல முடியாது. நல்லாக புத்தி உள்ளவர், நன்றாக படித்தவர்கள், நல்ல வேதத்தை மூளை அறிவில் படித்தவர்கள் எல்லாரும் அநேகர் மிகவும் திறமையாய் தேவ வசனத்தை போதிக்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது கிரியை, நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடவடிக்கை. மத்தேயு 7 எடுத்து பார்த்தீங்கன்னா வேதம் அழகாய் சொல்கிறது, கடைசி நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசங்கள். அதை எப்படி கண்டு கொள்வது? அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முட்செடியில் அத்தி பழத்தை பறிக்க முடியாது. அநேகர் கடைசி நாளில் வந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி உடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் வரைத்தோம், உடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், உடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்வார், அக்கிரமக்காரரே அக்கிரமக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை அறியலை, நீங்க யாரும் எனக்கு தெரியாது என்று சொல்லி விடுவார். இன்றைக்கு ஒருவேளை எத்தனையோ உபதேசங்களை நம்ம கேட்கிறோம். டிவியில ஒவ்வொரு சேனல்ல பார்க்கும்போது எத்தனையோ பேர் பிரசங்கம் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி என்று நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்கிற கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் சரணாகதியாய் ஒப்பு கொடுக்கிறோமோ, அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை வித்தியாசமாய் இருக்க வேண்டும். ஒருவேளை உலக மனுஷர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இவளை குறித்து எனக்கு தெரியாதா, இவளை குறித்து எனக்கு தெரியாதா, இவங்க எப்படிப்பட்டவங்கள நமக்கு தெரியாதா, இப்ப பெருசா இவ மட்டும் பிரசங்கம் பண்றா, இல்லை இப்ப மட்டும் பிரசங்கம் பண்றான்ல. இது ஒருவேளை உலகம் சொல்லும். ஆனால் ஆண்டவருக்கு நம்முடைய இருதயம் தெரியும். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவரே என்று சொல்லி சரணாகதி அடைகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு அது காண்பிக்க ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கையாய் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன இருக்கு தெரியுமா, இயேசுங்கிற பேர்ல சொல்லப்படுகிற ஒவ்வொரு இடத்துலையும் அற்புதம் நடைபெறுவது உண்மைதான். அநேகர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அந்த அற்புதம் செய்யறதுனால நம்ம தேவனுக்கு பிரியமானவர்கள். இயேசுவின் நாமத்துல பிசாசுகள் ஓடதான் செய்யும், அதனால நம்ம தேவனுக்கு பிரியமானவர்கள் நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை அறியேன். ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பேசுவதை காட்டிலும் நாம் வாழ்ந்து காட்டுவது முக்கியம். இன்றைக்கு நம்ம மக்கள் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்துல கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே பொய் சொல்ல மாட்டாங்க, தப்பு செய்ய மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் பேர் இருந்தது. இன்னைக்கு எல்லாமே தலைகீழாய் மாறிக்கொண்டிருக்கிறது அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை பிரதிபலிக்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழதான் ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை நெறிமுறை. பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான வழியை காண்பிக்கிறதா கிறிஸ்தவம். இன்னைக்கு தவறாக நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அது மதம். நிறைய பேர் மதத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க.
மதம் சொல்வதை தான் அவங்க செய்கிறார்களே தவிர இந்த வேதம் சொல்கிறதை அவர்கள் செய்வது கிடையாது. ஆனால் மதம் சொல்வதை படி நடக்கும்போது அதான் வேதம் ஆண்டவர் சொன்னார், மனுஷருடைய கற்பனைகளை நீங்கள் பாரம்பரியமாய் போதித்து கொண்டு வருகிறீங்க. மனுஷனால ஏற்படுத்தப்பட்ட கற்பனையை பரிசேயர், சதுசேயர், நியாயாதிபர், நியாய சாஸ்திரிகள்லாம் அங்கே கை கொண்டு வந்தாங்க. தேவனுடைய கட்டளையை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? விட்டுட்டாங்க. இன்றைக்கும் மனுஷனால மதம் என்ற பெயர்ல எத்தனை சடங்காச்சாரங்கள் மனுஷனா ஏற்படுத்தினது, வேதத்துல சொல்லப்பட்டிராத எத்தனை சடங்காச்சாரங்கள் மனுஷன் ஏற்படுத்தி இன்றைக்கு பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க. அதை கர்த்தர் விரும்பல. அதை ஒரு நாளும் கர்த்தர் விரும்ப போவதில்லை. அவர் ஒரு வழியை காண்பித்து விட்டு போயிருக்கிறார். இப்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு முன்மாதிரியாய் ஒரு வழியை அவர் காண்பித்து போயிருக்கிறார். அந்த வழியை இந்த வேத புஸ்தகம் முழுவதும் எழுதி வைத்திருக்கிறார். அதன்படி நடக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில கனிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்பதை கண்டு கொள்ள ஆரம்பிப்பார்கள். இந்த வேதம் எவ்வளவுக்கு எவ்வளவு இதோடு நம்ம செலவிடுகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பண்புகள், அந்த நற்குணங்கள், கனிதருகிற வாழ்க்கை நம்மள உருவாக ஆரம்பிக்கும். இந்த சொல்லப்பட்டிருக்கிறது நற்கிரியை செய்யும். அதே இதுல பாருங்க, 14ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். நற்கிரியை செய்யும் அதை பழகிக்கொள். எல்லா விதத்திலும் நான் நல்ல காரியத்தை செய்யணும், அந்த எண்ணம் நமக்கு வரணும். கனியற்றவர்களாய் இராதபடி என்று வேதம் சொல்கிறது. நற்கிரியல் செய்யாவிட்டால் நாம் கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நல்ல கிரியைகளை செய்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10:2 ஒரு வசனம் வாசிக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனம் பாருங்க, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம்னா நற்கிரியைகளை செய்யும்படியாக என்று வேதம் திட்டமாய் நமக்கு சொல்கிறது. அவர் முன்னதாகவே இந்த காரியத்தை நமக்காக அவர் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எதை செய்யணும்ட்டு? நற்கிரியைகளை நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அதில் இன்னொரு வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். பிலிப்பியர் 1:5 வாசிக்கலாம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப நற்கிரியை தொடங்குறது யாரு? முதலாவே அதை நம்ம நடப்பிக்கும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டு அவர் நம்மை முன் குறித்திருக்கிறார் என்று அவர் முதலாவே அதை குறித்து தீர்மானித்திருக்கிறார். 2வது, அவர் தான் அந்த நற்கிரியை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறாரு? தொடங்குகிற தேவனாய் இருக்கிறார். தொடங்கினவர் என்ன செய்வாராம்? இயேசு கிறிஸ்து வரப்போகிற நாள் வரைக்கும் நம்மளை அதை நடத்தும்படியா, நம்ம செய்யும்படியாய் அவர் முடிய நடத்தி வருவார் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நற்கிரியை செய்ய நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை செய்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு நாம் பழக வேண்டும். ஏனென்று சொன்னால் அதற்காக தான் நம்ம இயேசு கிறிஸ்துவினாலே சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். அது அவர் அதனால்தான் முன்னதாகவே தீர்மானித்து வைத்திருந்தார். 3வது, அதை அவர் தான் நமக்குள்ள அதை தொடங்கியிருக்கிறார். அவர் தொடங்காட்ட நம்மளால நற்கிரியை செய்ய முடியாது. அவர் தான் நம்மளை உந்தி தள்ளி கொண்டே இருக்கிற நற்கிரியை செய்யும்படியாய் அவர் தொடங்கி விட்டவர் அப்படியே விட்டுட்டு இடையில போக மாட்டாரு. முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நாம் அதை செய்யும்படியாய் நம்மை நடத்துகிற தேவனும் அவரே தான். நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியைகள் வெளிப்பட வேண்டும். வேதத்துல பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல அங்க ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அது மார்த்தாள், மரியாள், அந்த மரியாளை குறித்து அது சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் அவள் நற்கிரியை செய்திருக்கிறார்.
தரித்திரர் எப்போது உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போது உங்களிடத்தில் இரேன். இவாள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பெத்தானியாவில் ஒரு வீட்டில் அவர் போஜனம் இருக்கும்போது அந்த ஸ்திரீ விலையேற பெற்ற மரியாள் என்று சொல்லப்படுகிறது நலதம் என்ன உத்தம தைல வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து என்ன செய்கிறார், அதை உடைக்கிறார். அந்த தைலத்தை அவர் சிரசு மேலே ஊற்றுகிறார். நிறைய பேருக்கு அது பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக போகுது. இவ்வளவு பணத்தை செலவழித்து இப்படி உடைச்சி எல்லாவற்றையும் ஊற்றி விட்டாலே என்று சொல்லி இந்த யூதாஸ் போன்றவர்கள் சொல்கிறாங்க, இதை விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாமே, எதுக்கு இவ்வளவுத்தையும் கொண்டு இப்படி உடைச்சி வீணாக்கி விட்டாள். அவர்களுக்கு அந்த காரியம் வீணாக தெரிகிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் செய்கிற சில காரியங்கள் மற்றவர்களுக்கு எப்படி தெரியுமா, வீணான காரியங்களா, எதுக்கு வீணா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் அவள் என்ன செஞ்சிருக்கா, நற்கிரியை செய்திருக்கிறார். நீங்க தரித்திரத்துக்கு தானே கொடுக்கணும்னு சொல்றீங்க, தரித்திரம் எப்போ உங்க கூட தான் இருக்க போறாங்க, ஆனா நான் எப்போ உங்க கூட இருக்க மாட்டேன். தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்கிறார், நான் சீக்கிரமாக மரணமடைய போகிறேன். அதனால நான் அடக்கம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த காலத்துல அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு இந்த வெள்ளை போலம் கரிய போலம் என்று சொல்லி வாசனை நம்ம ஆண்டவரை அடக்கம் பண்ணும் போதுக்குள்ள ஸ்திரீகள் கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த சரீரத்துல பூசுவார்கள். அதான் ஆண்டவர் சொல்றார், நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக அதற்கு அறிகுறியாக அவள் என் சரீரத்துல தைலம் பூச முந்தி கொண்டாள். அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். எவ்வளவு பெரிய ஸ்டாக்கிங். இன்னைக்கு வரைக்கும் இந்த வார்த்தையை குறித்து பிரசங்கிக்கம் செய்யும் போதெல்லாம் அந்த ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறதுப்பா. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு உண்மையானது பாருங்க. ஆண்டவர் இடத்துல நம்ம ஒரு நற்கிரியை செய்யும் போது கர்த்தர் அதுல எவ்வளவாய் பிரியப்படுகிற தேவன். அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு, அவளை குறித்து இந்நாள் வரைக்கும் பேசப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு அது விசனமாய் காணப்பட்டது. வீணாக பணத்தை செலவழிக்கிறாங்க என காணப்பட்டுகிறது. கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக செலவு செய்யப்படும் போது அது கர்த்தருடைய கணக்கில் எழுதி வைக்கப்படுகிறது. அவர் அதை மறந்து போவதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்லவே அல்ல. நிறைய பேர் ஊழியத்திற்கு செய்ய வேண்டும் என்று சொன்னாலும், கர்த்தருடைய காரியங்களை தேவைகளை சந்திக்கப்பட நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அவங்களுக்கு கொடுப்ப மனதே வர்றது கிடையாது. ஆனா நீங்க உண்மையாக நீங்க அதையும் ஆராய்ந்து பார்த்து கொடுக்கணும். உண்மையாகவே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதா, உண்மையாவே ஆத்தும ஆதாய பணிக்காக அந்த இடத்துல செய்யப்படுகிற தாராளமாய் நீங்க கொடுக்க வேண்டும். ஆலயமே இல்லாத இடத்துல ஆலயங்கள் கட்டி கொடுக்கப்படுகிறதா, தாராளமாய் கொடுக்க வேண்டும். விருந்து கேளிகைக்கெல்லாம் கொடுக்கறதுல பிரயோஜனமே கிடையாது. ஒரு நாள் சாப்பிட்டு விட்டு அவ்வளோ வேஸ்டா போகும். அப்படி கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போறதில்லை. ஆனா ஆத்துமாக்களுக்காக நீங்க கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பணங்களும் அது தேவனுடைய ராஜ்யத்துல கர்த்தருக்காக செய்யறது. அதான் கர்த்தருக்காக ஒரு தைலத்தை அவ படைத்து ஊற்றினாள். ஆண்டவர் என்னிடத்துல நற்கிரியை செய்திருக்கிறான்னு சொன்னார். சில காரியங்கள் நம்ம செய்யறது எதுலையும் இன்னைக்கு நிறைய காரியங்கள் பெருமைக்காக நிறைய பணம் விரயம் செய்யப்படுகிறது. சில சமயம் அதெல்லாம் பார்க்கும்போது வேதனையை கொடுக்கும். எத்தனை இடத்துல இன்னும் ஆண்டவருடைய நாமம் சொல்லப்படலை. அந்த இடத்திற்கு அனுப்புறதுக்கு, மிஷினரிகளுக்கு அனுப்புறதுக்கு பணங்கள் இல்லை, ஆலயம் கட்டுறதுக்கு பணங்கள் இல்லை. ஆனா இங்க இப்படி பணத்தை விரயம் பண்ணி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல ஆண்டவர் பிரியப்படுகிறதே இல்லை. எந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதோ, தேவனுடைய நாமத்திற்காக நீங்கள் செயல்படுகிறீர்களோ, அவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் அவருக்காக நீங்கள் செய்யும் போது, என் தேவனுக்காக, அவருடைய பணிக்காக, அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய நாமம் எல்லா இடமும் சொல்லப்பட வேண்டுமே என்று சொல்லி அவருடைய ஊழியத்தை தாங்கும்படியாய், மிஷினரிகளை அனுப்பும்படியாய்
நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரும் பரலோகத்துல நீங்க செய்த காரியம் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் அதை சொல்லி உங்களை மகிமைப்படுத்துவார். அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நற்கிரியை நம்ம செய்யறோம்? பேர் புகழுக்காக செய்யக்கூடாது. என் பேர் அதில் புஸ்தகத்துல வந்துடணும், நான் இவ்வளவு ரூபா கொடுத்தேங்கிறது புஸ்தகத்துல வெளிப்படணும். இதெல்லாம் இந்த உலகத்துல தான். பரலோகத்துல இதுல கணக்கு எடுக்கப்படவே முடியாது. இதெல்லாம் கணக்குல வரவே வராது. இங்க வேணா மனுஷனுடைய புகழுக்கான நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாம். இவ்வளவு அள்ளி கொடுத்தார்கள் என்று சொல்லி எத்தனை காரியங்கள் இருக்கு தெரியுமா? ஆண்டவர் சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து பார்ப்போம். இதுல என்ன நற்கிரியை நம்ம செய்திருக்கிறோம்? இதனால தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு இருக்கிறதா, இல்ல தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா? ஒரு சமீபத்துல ஒரு சகோதரி என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு குறிப்பிட்ட பண்டிகையோட லட்சக்கணக்கான வெடிகள் போடப்படுமா. அதுல யார் நிறைய போடுகிறாங்க பிரைஸ் வேற கொடுக்கப்படும் என்று சொன்னாங்க. உண்மையாகவே அதை கேட்டுவிட்டு என் மனது அவ்வளவாய் துக்கப்பட்டது. ஒரு நிமிடத்துல அழிந்து போகிற லட்சக்கணக்கான அந்த பணத்தை அப்படியே அதை எரிக்கிறதுக்கு சமம். அது தேவனுடைய ஊழியத்திற்காக, ஆத்தும ஆதாய பணிக்காக அது செய்யப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த பணம் பரலோக கணக்கில் வரவு வைத்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். மனுஷர் முன்பாக நான் இதை செய்து எனக்கு காண்பிக்கிறதுக்காக செய்யறதுனால ஒரு பிரச்சனை கிடையாது. இது பிசாசின் தந்திரமாக இருக்கிறது. ஆனால் அவங்க அறியாமல் நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க ஆலயத்துக்கு நான் செய்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வசனத்தின்படி அவங்க புரிந்து கொள்ளவில்லை. வசனம் அவர்களை அறிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை ஆழமாய் அவர்களுக்கு போதிக்கப்படாமல் இருக்கு. அவங்க ஒருவேளை நல்ல நோக்கத்தோடு ஆலயத்தின் காரியத்துக்காக தானே செய்து நினைத்து கொண்டிருக்கலாம். அதன் அர்த்தம் அது அல்ல. தேவன் அதுல விரும்புகிறதும் அல்ல. அவர் கரிசனை உள்ள ஒரே ஒரு காரியம், பாவிகளை ரட்சிக்க உலகத்திற்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாய் வந்தவர். அதுதான் அவருடைய நோக்கம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் பரலோக மகிமை, ராஜாதி ராஜா, மகிமையின் சொரூபமானவர் தன்னை வெறுமையாக்கி எல்லாவற்றையும் அங்கேயே களைத்து வைத்து விட்டு அடிமையா இந்த உலகத்தில் வந்து பிறந்ததின் நோக்கம் என்ன? பாவியாய் இருந்த என்னையும் உங்களையும் மீட்டு எடுப்பதற்காக, தம்மோடு கூட அந்த மகிமையான பரலோக ராஜ்யத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தன்னை ஜீவ பலியாக அர்ப்பணிக்க வந்தார். அதுலதான் அவர் விருப்பமாய் கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, யாராவது இப்படிப்பட்ட மற்ற காரியங்களை நாட்டம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் சற்று சிந்தித்து பாருங்க. நற்கிரியை எங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பார்த்து தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாய் ஆண்டவர் நம்மை பார்த்து உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரியை சொல்லணும். அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லக்கூடாது. மனுஷ கற்பனைகள் அநேக இன்றைக்கு பின்பற்றி நடந்து கொண்டே இருக்கிறாங்க. மனுஷரால் கற்பிக்கப்பட்ட பாரம்பரியங்களை இன்றைக்கு அநேகர் கை கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இது ஒன்றும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க போவதில்லை. இது ஒரு மதம். ஆனா யார் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ, இயேசுவின் வார்த்தைகளை பின்பற்றி நடக்கிறார்களோ, அவர்கள் மட்டுமே தேவனாலே நற்சாட்சி பெற்றவர்களாய் வாழ முடியும். அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் சொந்தமாய் மாற முடியும். இன்னொரு பெண்ணை குறித்து படித்து நம்ம முடிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல அங்கு ஒரு அருமையான ஒரு தாயாரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. தபித்தாள், அவள் ஒரு விதவையா இருக்கிறாள் என்று பார்க்கிறோம். அவளுக்கு இன்னொரு பெயர் தொற்கால் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9:36 பார்க்கிறோம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்ற அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவள் ஒரு சீஷி, கர்த்தரை பின்பற்றுகிற அருமையான ஒரு சகோதரி. அவள் என்ன செய்தாள்? நற்கிரியைகளை செய்தாள், தர்மங்கள் மிகுதியாய். ஏன்னா அவள் இறந்திருக்கும் போது மற்ற விதவைகள்லாம் வந்து காமிக்கிறாங்க. அவள் தங்க கூட இருக்க செய்த அங்கி வஸ்திரங்களை எப்படி விதவைகளுக்கு அவள் ஆதரவாய் இருந்தாள் என்று சொல்லி
அதனால தான் எப்படியாவது தொற்கால் உயிரோடு வர வேண்டும் என்று சொல்லி அவங்க பேதுருக்கு ஆண்டு அனுப்புறாங்க. பேதுரு அவளுக்காக முழங்கால் படிட்டு ஜெபித்த போது அவள் திரும்ப உயிரோடு வந்தாள் என்கிற பார்க்கிறோம். இப்படிதான் ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவள் இல்லாட்ட நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நற்கிரியலை செய்து கொண்டு இருக்கிறோமா? தர்மங்கள், நம்மளால் இயன்ற தர்மங்களை இல்லாதவர்களுக்கு நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை நம்முடைய பெருமைக்காக ஏதாவது செய்து கொண்டு இருக்கிறோமா? மிகுதியாய் அவள் செய்து கொண்டு வந்தாள். கொர்நேலியுவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிற அப்படிதான், மிகுந்த தான தர்மங்கள் செய்கிறவன். அதுக்காக அவனுக்காக பிரத்யட்சமாய் ஒரு தேவ தூதனை அனுப்பி ஆண்டவர் சொல்கிறார், பேதுரு கர்த்தருடைய அப்போஸ்தலனை அனுப்பி வைக்கிறார் அவனுடைய வீட்டிற்கு. பெரிய பணக்காரன். அவன் எதிர ஆர்வம் உள்ளவனா இருந்தான் தெரியுமா? தேவ வசனத்தை கேட்பதில் ஆர்வம் உள்ளவனாயிருந்தான். தேவ வசனத்தை கேட்கும்போது சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பேதுரு வந்திருக்கும் போது அவருடைய வசனத்தை கேட்பதற்கு ஆர்வமா இருந்தான். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல ஊற்றப்பட்டார் என்று பார்க்கிறோம். இதை தான் கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். உங்களால் இயன்ற மட்டும் உங்க சொந்தக்காரங்களுக்கு நீங்க இருக்கிற வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஜெபம், 1, 2, 3 பேர் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சா நிச்சயம் ஒவ்வொரு வீடும் ஜெப வீடாய் மாற வேண்டும். 2 பேர் கூடி ஜெபித்தா போதும், கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னை போல வர ஆரம்பிப்பாங்க. உங்களுக்காக ஜெபிக்கல, மற்றவர்களுக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக, உங்க பகுதியில் இருக்கிற மற்ற மக்களுக்காக, உங்க வீடுகளை ரட்சிக்கப்படாத மற்றவர்களுக்காக, இந்த தேசத்துல இருக்கிற மக்களுக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அது தேவனுடைய பார்வையில பரலோகத்துல கணக்கீடு எல்லாம் நோட் பண்ணப்படுமாங்க. இதுதான் கர்த்தர் நற்கிரியை என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்வதில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம், ஆர்வம் உள்ளவர்களாய் மாறுவோம். கர்த்தர் இதுல தான் அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நற்கிரியை தொடங்கினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் அவர் நம்மிடத்துல அதை செயல்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, ஒருவேளை நான் அறியாமைனால சில சமயம் ஆண்டவரே மற்ற மக்களை போல இது செய்தா அது நல்லா இருக்கும் அப்படி என்று சொல்லி என்னுடைய பெருமையை காண்பிப்பதற்காகவோ, என்னுடைய பணத்தின் காரியங்களை அவங்கள காட்டில நான் இதில் நிறைய செஞ்சுட்டேன், இவங்களை காட்டினோம் நிறைய செய்திருக்கேன் என்று இந்த மாதிரி அல்ல என்று சொன்னேன். எது தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றது என்பவரை நாங்கள் அறிந்தவர்களாய் என்னிடத்துல நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்லி அன்னைக்கு பாராட்டப்பட்ட அந்த ஸ்திரீயை போல ஆண்டவரே உங்களிடத்துல நற்கிரியை பெற்றவர்கள் செய்யவர்களாய் எங்களை மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒரு அர்ப்பணிப்போமா. நல்ல தகப்பனே, இதுவரைக்கும் நாங்கள் சிந்தித்துள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், நற்கிரியை செய்ய பழக வேண்டும். நற்கிரியையிலே ஆண்டவர் எங்களுக்குள்ள முன் குறித்து வைத்திருக்கிறேன், திட்டமிட்டு அதை எங்களை தொடங்கி இருக்கிறேன். தொடங்கின தேவன் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அதில் எங்களை நிறைவேற்ற நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த வெளியேறப்பெற்ற நலதத்தை பூசின மரியாள் ஆண்டவரே அநேக தர்மதங்களை செய்து நற்கிரியைகளை செய்த தொற்கால் எங்க வாழ்க்கையை கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து பார்க்கட்டும் அப்பா. நாங்கள் செய்கிற எந்த நற்கிரியை தேவனுக்கு உகந்ததாய் காணப்படுகிறது, இல்லாவிட்டால் நாங்கள் செய்கிற நற்கிரியை எங்களுடைய பெருமைக்காக, எல்லாரும் எங்களை குறித்து பெருமையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்கிற ஒரு எந்த காரியமாக இருந்தாலும் அது தேவனுடைய பார்வையில அது ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. சரியாக நாங்கள் சிந்தித்தப்பா, தேவனுடைய நாம மகிமைக்காக, தேவனுடைய ராஜ்ய விருத்திக்காக, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி அந்த நோக்கத்தோடு செயல்பட உதவிச்சிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடும் ஒரு ஜெப வீடாய் மாறட்டும். ஏதாவது ஒரு சகோதரியாவது இல்லை ஒரு சகோதரி இன்னொரு சகோதரியாவது இணைத்து கொண்டு கட்டாயம் ஒவ்வொரு வீட்டிலையும் ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும் அப்பா. இந்த ஜெபம் பெரிய காரியங்களை செய்யுமே, தேவன் நாமம் மகிமைப்படுமே, தேவன் அதில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. அது செய்ய ஆரம்பிக்கும் போது குடும்பத்தில் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு கர்த்தர் உண்மையுள்ளவர். உமக்காக செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நீங்க மறந்து போவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்லப்பா. இன்றைக்கு உடைய பிள்ளைகள் அதை செய்ய பழக ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. ஒருவேளை அதை எப்படி செய்து கொண்டிருக்கிறவர்கள் அதன் பலனை இன்னும் அதிகமாய் அனுபவிக்கத்தக்கதாய் கர்த்தர் கரம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே.
அப்பா அது மட்டுமல்ல, இதை கண்ணீரோடும் வேதனையோடும் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய காரியங்களில் அற்புதம் செய்யுங்க. பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் தங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்தி உடைய இரத்தத்தினாலே பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து ஆண்டவரே தேவனுக்கு உகந்தவர்களாய் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. அவருடைய சஞ்சலங்கள் துக்கங்கள் மாறி போகட்டும். இனி வருகிற நாட்கள் அவர்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த நாட்களாக இருக்கப்பதாக கர்த்தர் நீங்க அப்படி ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.